குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றிய விரிவான தெளிவான ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய முழு வீடியோ அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் யார், எப்ப நடக்குது குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது முழுமையா நடக்குது. இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னாக்க ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறார். குரு அப்படிங்கிறவரு வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மட்டும் இல்லாம குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் குருவுக்கான முக்கியத்துவங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடியவர். குரு பார்த்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிரும், சகல விதமான நன்மைகளும் பிறக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குரு நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு ஏங்குற ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜீவனக்காரகர், புத்திக்காரகர், குழந்தைக்காரகர். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர், ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கக்கூடியவர். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு அமைப்பு அப்படிங்கிறது உள்ளது. இப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி தனது பெயர்ச்சியால் ஸ்தான பலத்தால பலன்களை கொடுக்கிறது மட்டும் இல்லாம சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடம் பார்வைகளால சிறப்பு பார்வைக்கான பார்வை பலன்களையும் பல விதத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கையில இவருக்கு எந்த ஒரு வீடும் நட்பு பகை பேதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர் கிடையாது. எல்லாரையும் சரிசமமாக பார்த்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறார். அவர் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முக்கியமானவரும் மூலவரும் அவராக தான் இருக்கிறார். சோ மனித வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அதுவும் திருமண காலகட்டத்தில் குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் திருமண சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், உன்னதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 8வது ராசியா இருக்கிறதும் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய நீங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவங்களை பெற்றாச்சு. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல செய்ய முடியாத விஷயங்கள், கடந்த காலகட்டத்துல செய்ய முடியாத அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுலேயும் குறிப்பா உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம், இதற்காக அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஹெல்த் இஷ்யூஸ்க்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் செலவுகள்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் மிக பெரிய லெவல்ல குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு அஷ்டமஸ்தானத்துல போய்கிட்டு இருக்காரு. அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிறருக்கு ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, பொறுப்பேற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல யாரு விருச்சிக ராசி அன்பர்கள் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, அவங்க செய்த விஷயங்களுக்காக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளும் மாதிரி இருக்கும். அதுலேயும் குறிப்பா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, ஓகேங்களா, டாக்குமெண்ட் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு கையெழுத்து போறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி உங்களை சுத்தி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஆமா, கொடுத்து சில விஷயங்களை நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்துட்டு அப்புறம் பிறகு அதற்காக வருத்தப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படும். அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குரு 8ல் இருக்கிறாருன்னா பணம் பொருள் சார்ந்த விஷயங்களை கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் பிறருக்கு நம்பிக்கை அடிப்படையில ஜாமீன் கொடுக்கறது அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பயணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். யாருக்கு? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறுதியாகவே பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வருடத்துல ரொம்ப அதிகமா இருக்க போகுது. ஆமா, தொழில் சார்ந்த வேலை சார்ந்த பயணங்கள் அதிகமா இருக்க போகுது. வருமானத்திற்காக வெளி இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துல வேலை இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அதற்காக இடத்த மாத்திக்கிட்டு போறது, அதே நேரத்துல வேலை கொஞ்சம் தூரத்துல கிடைக்கிறது. ஆமா, பஸ் டிராவல் பண்ணி போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வர்றது மாதிரி ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அதாவது குடும்பத்தோட தேவைக்கு பணம் பொருளாதாரத்திற்காக வெளிநாடு போறது, வேலைக்காக வெளிநாடு போறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்க இருக்குது. அதுவும் நல்ல விஷயங்களா நடக்க இருக்குது. குறிப்பா வீண் விரய செலவுகள் தவிர்க்கப்படுது. அது இல்லாம வருமானம், அந்த விஷயத்துக்கான நல்ல விஷயங்கள் அங்கே நடக்க இருக்குது. என்னென்ன மாதிரி நடக்க இருக்குது அப்படின்னா, இப்ப சொன்ன விஷயங்கள் தான். எப்படின்னா, வெளிநாட்டு வேலை, வெளியூர்ல வேலை, இடமாற்றத்துடன் கூடிய வேலைகள், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அடிக்கடி ட்ரிப்பு போயிட்டு வர்றது, வெளிநாடு வெளியூர் ட்ரிப்பு போயிட்டு வர்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு உயரும். ஏன்னா கடந்த காலத்துல நம்மளோட பேச்சுக்கு கம்ப்ளீட்லி எந்த ஒரு பெரிய மரியாதையும் இல்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, பண்ணி பார்த்தாச்சு, என்ன சொன்னாலும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரல அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. நம்ம பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க எடுபடலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்படிப்பட்ட விஷயம்லாம் இப்ப ரொம்ப சிறப்பாகவே நடக்க இருக்குது. ரொம்ப சிறப்பா அற்புதமா நடக்க இருக்குது. நீங்க எதிர்பார்க்காத வகையில மிகப்பெரிய மாற்றத்தோடு நடக்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். அப்ப உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது சேமிக்கும் அளவிற்கு இந்த காலகட்டத்துல நல்ல வருமானம் வரும். குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குரு பகவான் அற்புதமா பார்க்கிறார். அப்ப உங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பணம் வரும், பொருள் வரும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆமா, உங்களோட பேச்சு உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு உயரும். ஆமா, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இம்மதிப்பு மிக்கவரா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாலையும் நீங்க தெரிய வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பு இருக்கு. கிட்டத்தட்ட குரு பகவான் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கான வருமானத்தை கொடுத்துருவார். இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக, கடனெல்லாம் கட்டும் விதமாக, பணத்தால் இருந்த சிரமங்கள் எல்லாம் தீர்க்கும் விதமாக நல்ல ஒரு பண பொருளாதாரத்தை இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். நல்லபடியா இருக்கும், வருமானம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. தாராளமா இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம். அடுத்து அதே போல டிரான்ஸ்போர்ட் தொழில் இருக்கவங்க நிறைய வாகனங்களை வாங்கலாம். அது இல்லாம பயன்பாட்டுல வச்சிருக்கவங்களும் வண்டி வாகனங்களை மாத்திக்கலாம். அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடு, உங்களுடைய தாய்க்கு இருந்த குறைபாடுகள் குறையும், நல்லா இருக்கும். குறைந்து உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப், இருந்த இன்னல்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள்லாம் மாறி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய வகையில இருக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நல்வழியில் செலவு பண்ணணும். ஏன்னா காலபுருஷனின் 9ஆம் இடத்துல தான் உங்களுக்கு 2 தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா, வரக்கூடிய பணத்துல ஒரு குறிப்பிட்ட அளவாவது கோவில் கட்டுறதுக்கு, கும்பாபிஷேக செலவு, அதே போல குலதெய்வத்திற்கான பூஜைகளுக்கான செலவு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க செலவு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். அதே போல சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம்
ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அஷ்டமத்துல குரு இருக்கிறதுனால இந்த தேவையில்லாத கேள்விகளை குடும்பத்துல கேட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிக்க வேணாம். குதர்க்கமாக பேசுறது, அதே போல பார்த்தீங்கன்னாக்க ஒரு சந்தேகத்தோட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே இருக்கும். உங்களோட பெரிய பெரிய கடன் பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்துக்கு ஒரு தீர்வாகும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு போறதுனால அடிவயிறு சம்பந்தப்பட்ட, அதாவது சிறுகுடல் பெருகுடல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிவயிறு சம்பந்தப்பட்ட வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. அடுத்து வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதையும் தாண்டி நீங்க வேற என்ன விஷயங்கள்ல நீங்க உங்களோட முயற்சிகளை செய்யலாம் அப்படின்னா, தொழில் ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல நீங்க தொடங்கி செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லா வரும். அடுத்து உங்க ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை. இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தின் மகிழ்ச்சி, குடும்பத்துல சந்தோஷமான மன மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் நிறைய நடக்கும். சேமிக்கும் அளவுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரு பார்வையால் நல்ல அருமையா இருக்குது. அடுத்து அனுசம் நட்சத்திரம். சொந்த தொழில் சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரத்திற்கு இந்த காலகட்டத்துல தொழில் சார்ந்த வாய்ப்புகள்ல நிறைய கிடைக்க இருக்குது. வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம நல்ல வருமானத்தை வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கக்கூடியவங்க, ஐடி செக்டார்ல இருக்கக்கூடியவங்க, அதே போல பார்த்தீங்கன்னா அரசு துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். நல்ல வருமான வாய்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த வருடம் அப்படிங்கிறதும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்புக்குரியதா, பொருளாதாரத்துல ரொம்ப மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க. அதே போல வெளியூர் பயணங்கள் நிறைய போயிட்டு வர போறீங்க. அது இல்லாம உடல் ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த, அதாவது உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்திருக்கும். வயிறு சார்ந்த விஷயத்துல இன்னும் கூடுதல் கவனம் தேவைப்படும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஓகே தான். டென்ஷன், ப்ரெஷர் இது எல்லாமே குறைஞ்சிடும். ஆமாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மிக அற்புதமான குரு பயிற்சியாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ ராசி அடிப்படையில் பார்த்தாச்சு. லக்கண அடிப்படையில் உங்களோட பிறப்பு ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்.